கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை சேர்ந்தவர் சிவகுமார். கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை கைதியாக இவர் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். தண்டனை கைதிகளின் நன்னடத்தையை கருத்தில் கொண்டு அவர்களை சிறை அதிகாரிகளின் வீட்டு வேலைக்கு வார்டன்கள் அழைத்து செல்வார்கள். அவ்வாறு கைதி சிவகுமாரை வேலூர் சிறைத்துறை டிஐஜி வீட்டிற்கு அழைத்து சென்றனர். அப்பொழுது அவரது வீட்டில் இருந்த 4,50,000 மதிப்புள்ள பணம் மற்றும் நகைகளை திருடியதாக கூறப்படுகிறது. மேலும் கழிவறையை சுத்தம் செய்ய மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனை அடுத்து அவரை வார்டன்கள் கடுமையாக தாக்கி சித்திரவதை செய்ததாக சிவகுமாரின் தாயார் ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இது தொடர்பாக வேலூர் நீதிபதி விசாரணை நடத்தி ஐகோர்ட்டில் அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நிலையில் நீதிபதி சிவகுமார் மத்திய சிறைக்கு மாற்றம் செய்யவும் உத்தரவிட்டார். இதனை அடுத்து சிவகுமாரை சேலம் மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டதுடன் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் 17ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். இதனை அடுத்து சிவகுமார் சேலம் மத்திய சிறைக்கு மாற்றப்பட்ட உடனே அவர் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முழு உடல் பரிசோதனை செய்யப்பட்டது. இதனை அடுத்து அவருக்கு நேற்று மீண்டும் பல்வலி ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் கைதிகளை அதிகாரிகள் வீட்டிற்கு வேலைக்கு பயன்படுத்தக்கூடாது என சிறைத்துறை டிஜிபி அதிகாரி அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் கைதி சிவகுமாரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டுள்ளதால் சேலம் மத்திய சிறைக்கு அடைக்கப்பட்டுள்ள சிவகுமாரிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் இன்னும் ஒரு சில தினங்களில் விசாரணையை தொடங்க உள்ளனர். அதாவது கைதிகளை சிறைத்துறை அதிகாரிகள் வீட்டுகளுக்கு வேலை செய்ய பயன்படுத்தி வந்த நிலையில் தற்பொழுது கைதிகளை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தக்கூடாது என்ற உத்தரவு சிறை அதிகாரிகளிடையே மிகப்பெரிய ஒரு கலக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஒருவேளை சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்தினால் இதில் எவ்வாறு என்னென்ன தப்புகள் நடந்துள்ளது அதாவது கைதிகளை என்னென்ன சித்திரவதைக்கு ஆளாக்கினார்கள் போன்ற உண்மைகள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து சேலம் மத்திய சிறையை சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்திய பிறகு வேலூர் சிறையிலும் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்த உள்ளதாகவும் தற்பொழுது ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.